எக்ஸாம்பிள் 1.17 பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பை ரெடியூசிங் இட் டு எ ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக நம்ம ரேங்க் கண்டுபிடிக்காமல் ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் தியரம் ஒன்று ரீகேப் கொடுக்கணும். அது என்னென்னா, இந்த பர்டிகுலர் தியரம் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து அந்த மேட்ரிக்ஸோட ரோ எக்லான் ஃபார்மோட ஃபைனல் ஃபார்மேட்டில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் வந்து அந்த நம்பர் கவுண்ட்டு தான் வந்து ரேங்க்கு. ஸோ அந்த தியரம் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துப்போம். இதோட ரோ எக்லான் ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க 1 அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே எல்லாம் 0 ஆக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான் யூஸிங் R1. ஸோ 2ஆல் R1 செகண்ட், அதாவது R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சிமிலர்லி R3லேருந்து 3R1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1க்கு கீழே இருக்க 2 எலிமெண்ட்டும் 0 ஆகிடும். இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கப்புறமா -3க்கு கீழே இருக்கிற அந்த -6 வந்து 0 ஆக்குறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get 0 0 0 அப்படின்னு தேர்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஸோ 2 இருக்கிறதுனால இங்கே வந்து ரேங்க் வந்து 2. சின்ஸ் நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு லார்ஜஸ்ட் மைனர் பார்த்து அது நான் ஜீரோவா இல்லையான்னு வச்சு தான் வந்து ரேங்க் என்ன அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த தியரம் அப்ளை பண்ணுறனால எந்த மைனரையும் அதோட வேல்யூவையும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுறோம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை. ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணால் போதும். அந்த நம்பர் கவுண்ட்டு தான் வந்து ரேங்க். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ரேங்க் வந்து 2. சின்ஸ் 2 ரோ நான் ஜீரோ ரோ இருக்குது, அதனால் ரோ ஆஃப் A = 2ன்னு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்.